நிகிதா ஸ்மக்லரா இல்லை லக்ஷதரா? இந்த கேள்விக்கான பதிலை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இவங்களை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஸ்மக்லிங்கை யார் தொடங்கினா, இந்த ஸ்மக்லிங் எங்கெங்கெல்லாம் நடக்குது, இதுக்கான மைய புள்ளி யாருங்கிறது தெரியணும். இந்தியா முழுவதுமான ஸ்மக்லிங் பொருட்களை டி கம்பெனி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த கம்பெனி இந்தியாவில் மும்பையில் அமைஞ்சிருக்கு. இது யார் அமைச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா தாவூத் இப்ராஹிம் 1980 ஆரம்பிச்சிருக்காரு. இந்த கம்பெனியில் பண்ணாத மோசடி ஏதோ ஒன்று இருக்கான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. மணி லாண்டரிங்கில் ஆரம்பித்து கான்ட்ராக்ட் கில்லிங்ஸ் முதற்கொண்டு எல்லாமே பண்ணுறது இந்த ஒரு கம்பெனி மட்டும். அப்போ இந்த எல்லா ஸ்மக்லிங் பொருட்களையும் இந்த டி கம்பெனி மட்டும்தான் ப்ரொடக்ஷன் பண்ணுதான்னு கேட்டால் அதுதான் இல்லை, இறக்குமதியும் செய்கிறாங்க. பல சிண்டிகேட்ஸ், அதாவது ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், ஈரான், மியான்மர் இந்த மாதிரி இடங்கள்ல இருந்தும் இந்தியாவுக்கு கடல் வழியாகவும் இல்லை ஏர்போர்ட்ஸ் வழியாகவும் இறக்குமதி ஆகிக்கிட்டு தான் இருக்குது. இவங்க கடத்தக்கூடிய இந்த பொருட்களுக்கு அதனுடைய இயல்பு பெயரையே, இப்போ தங்கம்னா தங்கம், இல்லை ஒரு ஸ்டோன்ஸ்னா ஜெம் ஸ்டோன்ஸ் இந்த மாதிரியே வச்சுப்பாங்கன்னு கேட்டால் அதுதான் கிடையாது. அதற்கு மாற்று பெயரான கோட்வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிப்பாங்க. என்ன மாதிரியான கோட்வேர்ட்ஸ் எல்லாம் அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜுவல், கார்கோ, டாய்ஸு, கிஃப்ட்டு, ஒயிட் பவுட்ரு, ப்ரௌன் சுகர், மில்க் பவுட்ரு இந்த மாதிரியான கோட்வேர்ட்ஸ் எல்லாம் இவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. அஜித்குமாரோட கேஸில் இன்வால்வ் ஆன கோட்வேர்டும் ஜுவல்லுங்கிற கோட்வேர்ட் தான். இந்த ஜுவல்லுங்கிற கோட்வேர்டை நிகிதாவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய, அதாவது சப்போர்ட்டடாக இருக்கிற இந்த ஆளும் வர்க்கங்களும் எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டாங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.